கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம், தமிழக விவசாயிகள் சங்கம், தமிழக கள் இயக்கம் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி ஆகியன தமிழகத்தில் கள் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக கொங்கு மண்டலத்தில் 13 இடங்களில் சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்தது. கோவை செஞ்சிலுவை சங்க கட்டடம் முன் இந்த அமைப்பினர் திடீர் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியலை நடத்தினர். இந்த போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி தரவில்லை. தடையை மீறி சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சிவசுப்பிரமணியம் கமிஷன் அறிக்கையை பெற்று இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தீவிர விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் தீவிரவாதத்தை கையில் எடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் என்று இந்த இளைஞர் வட்டாரத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். 4.8% ஆள்கால் அளவு உள்ள அந்த கல்லை நீங்கள் தடை செய்கின்ற பொழுது 48.5% ஆள்கால் அளவு உள்ள மதுவை நீங்கள் ஏன் விற்க வேண்டும்? வருமானம் மட்டும்தான் அரசுக்கு முக்கியமானதா? மக்கள் நலன் அரசுக்கு முக்கியம் இல்லையா? ஆகவே விவசாயிகளை காப்பாற்ற, விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற கல்லுக்கு அனுமதி வேண்டும் 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 என்றுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையிலே அடுத்த மாதம் நடைபெறவிருக்கின்றது. அந்த மாநாட்டிலே நாங்கள் கல்லை தாராளமாக சந்தைப்படுத்துவோம். கள் இறக்குவது என்பது அரசியல் சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான தென்னை, பனை மரங்கள் மற்றும் அதை நம்பி வாழும் விவசாயிகள் வாழ்ந்து வருவதால் கள்ளிறக்கும் பிரச்சனை பூதாகரமாக வெடித்துள்ளது.